வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி, ஹோட்டல் ஸ்டைல் பனானா தோசை. இதுக்கு என்னென்ன வேணும்னா, இது கோதுமை மாவு 1/2 கப், 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, மீடியம் சைஸ் வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம், கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதிலே கோதுமை மாவை போட்டு பச்சரிசி மாவு, பால் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பத்தலைன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு பிஞ்ச் சால்ட் கூட போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேன் கேக் மாதிரி, ஊத்தப்பம் மாதிரி நம்ம ஊற்றிட்டு நெய் ஊற்றி வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கமும் திருப்பிட்டு வேக வைக்கணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் நல்லா அடிச்சுட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள், வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் நான் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாழைப்பழமும் தெரியணும், அந்த வெல்லமும் இருக்கும். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காட்டி நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். பால் பத்தலை. இந்த டீ கிளாஸில் மொத்தம் 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் முதல்ல பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணேன். 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கூட தண்ணியாக இருக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம், பட் இதுவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். காட்டுறேன். இப்போ ஒரு கல் போட்டேன். கல் காஞ்சிருச்சு. அதில் ஊத்தப்பம் மாதிரி பிள்ளைங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் ஊற்றலாம். இது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஈவினிங் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. சீக்கிரம் வெந்துடும். இது வெந்தோன்னே அடக்கி வச்சுட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். வெந்தோன்னே காட்டுறேன். ஒரு பக்கம் வெந்திருக்கு, அதை திருப்பி போடணும். வெல்லம் போட்டிருக்கனால இந்த மாதிரி சீக்கிரம் இதுவாகும். இந்த சைடும் கொஞ்சம் நெய் ஊற்றி, நெய் வேண்டாட்டி நீங்கள் விட்டுறலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பக்கமும் நல்லா வேகும். அது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். வெந்தோன்னே காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் வெந்துருச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பனானா தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், ஈஸி. புளிக்க வைக்கணும் அதெல்லாம் கிடையாது. மைதா சேர்க்காமல் நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துக்குங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானது தான் இது. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.